ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ என்னென்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஜெயந்தி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா, அவங்க வந்து நிறைய பேர் விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து சீரியலே பார்க்குறாங்க. வேர்ல்டில் யாருமே பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக நான் வந்து நிறைய இடத்துல அதை மென்ஷனும் பண்ணியிருக்கேன். விஜயோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து நான் சீரியலை வெறுத்தனாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தது கிடையாது. அப்பப்போ வந்து அந்த நம்ம நிவின் காவிரியோட லவ் இருக்கும்போது அப்பப்போ எப்போயாவது எபிசோட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் ஃபுல் எபிசோட்ஸ் நான் வந்து ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சது விஜய் என்ட்ரிக்கு அப்புறம் தான். பிகாஸ் நான் சுவாமியோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் காற்றுக்கிணவெளி சீரியல்லேருந்து. ஸோ காற்றுக்கிணவெளி சீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேற ஒரு ஹீரோ தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் அவரை படித்து போய் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். சுவாமி என்ட்ரிக்கு அப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் எபிசோட் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா அண்ட் சுவாமியோட அந்த ஒரு ஆக்டிங், அந்த பாண்ட் வந்து நடுவில் ஏதோ ஒரு சீனை பார்க்க போய் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபேனாக ஆனால் நான் ஓப்பனாக சொல்லணும். இதை நிறைய இடத்துல நான் மென்ஷனும் பண்ணியிருக்கேன், இங்கேயுமே நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் வந்து காவியோட ஆக்டிங், விஜயோட ஆக்டிங்லாம் பிடிச்சி போய் இப்போ தீவிர ஃபேனாக இருக்கும். நம்மளால் வந்து அது ஒரு நம்மள ஒருத்தங்களாம் வந்து மாறி ஆயிடுச்சு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக கொடைக்கானலில் வந்து பசுபதி அண்ட் காவேரிக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, வீடை வச்சு. ஸோ அந்த வீடை வச்சு பிரச்சனையை ஏன் டீம் எப்படி இந்த விஷயத்த மறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கும் அது தெரியல. மகாநதி ரிவ்யூ பண்ணுற எல்லாருமே எபிசோட் முதலிலிருந்து பார்க்கவில்லை என்று தோன்றுகிறது. எல்லாரும் எனக்கு எப்படின்னு தெரியல, பட் நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலங்க. அதாவது அப்பா இறந்த 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதமாக வீட்டு மேலே இருந்த லோனுக்கு இஎம்ஐ கட்டலைன்னு வீடு ஜப்தி செய்யப்படும்னு பேங்க்ல இருந்து காவேரி வீட்டுக்கு நோட்டீஸ் வருது. அப்போவே வீடு விட்டு நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ குமரன் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கும்போது குமரனோட அம்மா இவங்கள ஒரு கொடுமையெல்லாம் படுத்துவாங்க. அப்போ நிவின், குமரன், காவேரி, கங்கா எல்லாரும் பேங்க்குக்கு போய் மொத்தம் எவ்வளவு கட்ட வேண்டும் என்று கேட்டு, கங்கா நமக்கு வீடு ரொம்ப முக்கியம் என்று தன்னுடைய கங்காவோட நகையை வச்சு தான் வீட்டை மீட்டுக்கிறாங்க. லோனில் இருந்த டாக்குமெண்ட் எப்படி காவேரி அப்பா வச்சு பணம் வாங்கியிருக்க முடியும்? அடமானத்தில் இருக்கிற டாக்குமெண்ட் மேலே எப்படி பணம் வாங்க முடியும்? இந்த லாஜிக் எனக்கு புரியவே இல்லை. இதை காவேரி குடும்பத்தார் ஏன் போலீஸிடம் சொல்லவே இல்லை, புரியல. இது மாதிரி மறந்து போனதே ஸ்டோரி ரைட்டர், டைலாக் ரைட்டர், டைரக்டர் மொத்தம் எம்என் டீமுக்குமே சௌகரியமாக போச்சுன்னு நினைக்கிறேன். கதையில் இஷ்டத்துக்கு மாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. சத்தியமாக நான் வந்து இந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கல. இஃப் பாசிபிள் கண்டிப்பாக நான் வந்து அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து அதுக்கான அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இவங்க ஃபாலோ பண்ணதான் வந்து இந்த அளவுக்கு அவங்க வந்து ஞாபகம் வச்சு ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஏன் வந்து காவேரி ஃபேமிலி அங்கே சொல்லணும்னா, ஒருவேளை இந்த இதில் டீம் அதை மறந்துட்டாங்களா என்ன நமக்கு தெரியல. அப்படி மறக்கிற டீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். மேபி இதை வச்சு ஏதாச்சும் ஆக்சுவலாக இது லாஜிக்கே ரொம்ப தப்பாக இருக்கே, எப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஒருவேளை டீம் மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தாட் வருது. ஸோ மறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் அவங்க கண்ணில் பட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பரான ரீசன் கொண்டு வந்து நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இவங்க இது வந்து அந்த சிஸ்டர் போட்ட கமெண்ட்ங்க. ஸோ வந்து எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியல. நான் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ பார்த்துட்டு தான் வந்து பேசணும்னு நினச்சிட்டு தான். பட் ஆல்ரெடி 2 days ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை பற்றி பேசிடலாம். அதுக்கப்புறம் எபிசோட் வந்து பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த எபிசோட்ஸ் பார்த்தவங்க நிறைய பேர் வந்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது வந்து லாஜிக் இஷ்யூ தான். ஸோ சீரியல் நம்ம லாஜிக் பார்க்க முடியாது. பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஓட்டையை மறைக்கிறது ரொம்ப தப்பு தான் இல்லையா? ஏன்னா பேங்க்கில் இருந்த அந்த டாக்குமெண்ட் எப்படி வந்து பசுபதி கிட்ட போகும்? ஸோ அதை வச்சு எப்படி பணம் வாங்குவார்? இது மிகப்பெரிய லாஜிக் இஷ்யூ தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது எப்படி டீமை மறந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு வீக்காவை பிரிக்கிறதுக்கு எப்படி ட்ராக் கொண்டு வரதுன்னே தெரியாமல் ஸோ இப்படி ஒரு ட்ராக் வந்து கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு பிரிக்கணும், அவங்களுக்கு பிரிக்கிறதுக்காக தான் கொடைக்கானல் ட்ராக்கே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வீடை வச்சு ஒரு சீன் கொண்டு போகணும். விஜய் ஒரு அது வந்து நம்ம தனியாக பேசுவோம், இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக பிரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இப்போ வந்து அகைன் ஒரு ஹவுஸ் வந்து வரப்போகுது. அதுக்கான ட்ராக் தான் அதை கொண்டு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது லாஜிக் இஷ்யூவா இல்லை இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த எபிசோட்ஸ் நம்பர் தெரிஞ்சாலும், அதாவது அந்த ஓல்டு எபிசோட்ஸ் நம்பர் தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணி எனக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். பை பை.